இப்போ ஏன் திட்டுற விஜய் வரும்போது வடிவேலு வேலையை பார்க்க சொல்லு, சிரிப்பே காமிக்க சொல்லு. இதுக்கெல்லாம் தேவையில்லாத விஷயம். சிரிப்போட போயிட்டோம். இதுக்கு வரக்கூடாது. இதுக்கு வயசானா எங்கே இருக்கணும், எங்கே போகணும், எங்கே உட்காரணும்னு தெரியணும். சரத்குமார் பாத்தீங்கன்னா கட்சி ஆரம்பிச்சு இது வரைக்கும் ஒரு எம்எல்ஏ கூட அவர் கட்சியில இருந்து வர முடியல. இப்ப போய் விஜய் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் விஜய் போய் கேவலப்படுத்தி திட்டுறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? நீ ஒரு 12 கல்யாணம் பண்ணிட்டு, நீ ஒரு 12 குடும்பத்தை வச்சுக்கிட்டு, 12 பிள்ளைய பற்றிக்கிட்டு, நீ எல்லாம் அரசியலுக்கு வர தகுதியே கிடையாது. ஒழுக்கமாக நீ முதல்ல வா. ஒரு தலைவன், நீ ஒரு வெளிச்சத்துக்கு நீ வரும்போது நீ வெளிச்சமாக ஒழுக்கத்தோட வா. சரத்குமாராக இருக்கட்டும், கருணாஸாக இருக்கட்டும், வடிவேலாக இருக்கட்டும், அரசியலுக்காக அவங்களோட தனிப்பட்ட ஒரு சுயநலத்துக்காக மரம் விட்டு மரம் தவிர ஒரு அனிமல்ஸ் மாதிரி தான் இவங்க ரியாக்ட் பண்ணுறாங்களே தவிர்த்து மற்றபடி இவங்க மேலே மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையோ ஒப்பீனியனோ கண்டிப்பாக கிடையவே கிடையாதுன்னு தான் சொல்லணும். மரம் விட்டு மரம் தவிர அனிமல்ஸ்னா நீங்க எதை சொல்றீங்க சார்? வேலை இல்லாதவங்க தான் சார் அடுத்தவங்கள பற்றி பேசி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. வேலை இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டாங்க. அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க பாட்டு அமைதியாக போயிடுவாங்க.